அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நம்முடைய லக்ஷ்மி ஹிந்தி டியூஷன் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா ஹிந்தி கிளாஸும் பார்க்க முடியும். நேற்றுக்கே நம்ம ஸ்வர் வியஞ்சன் பார்த்துட்டு கக்கா கிக்கி பாரகடி ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம். இப்போது செகண்ட் சச்சா ஜஜா ஞான் இல்லைங்களா, அதனுடைய பாரகடி பார்க்கணும். ச சா சி சி சு சு சுரு சே சை சோ சௌ சம் சக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சா உங்களுக்கு ஏற்கனவே व्यंजन போட சொல்லி கொடுத்துருக்க இல்லையா. சா சா போட்டு பக்கத்தில் ஒரு கால் பண்ணணும். சா சி கக்காக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தா மாதிரி ஏதாவது சச்சு எழுதணும், லெட்டர்ஸ் மட்டும் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுட்டு ஷா போடணும். இதை ஜாயின் பண்ணோம். சி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போடுவீங்களா அதே மாதிரி சா போட்டுட்டு மேலே கோடு போடணும். சா சா போட்டு கோடு சா சி சா போட்டுட்டு ஃபஸ்ட் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணணும். சி அடுத்தது சா போட்டுட்டு பின்னாடி ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் சி. சா போட்டு கீழே ஆப்போசிட் சி மாதிரி போட்டிங்கன்னா சு. சா போட்டுட்டு ஒரு குக்கி மாதிரி போட்டிங்கன்னா சூ. சா போட்டுட்டு சி போட்டிங்கன்னா கீழே சுரு. சா போட்டுட்டு மேலே கொம்பு போட்டிங்கன்னா சே. சா போட்டுட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா சை. சா போட்டுட்டு கால் போட்டுட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா சோ. சா போட்டுட்டு கோடு போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா சௌ. சா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா சம். சா போட்டுட்டு ரெண்டு புள்ளி வச்சிங்கன்னா சக. சச்சா சிச்சி சு சு சுரு சே சை சோ சௌ சம் சக. உசி தர அதே போல தான் செகண்டு சா. சா சா பக்கத்தில் கோடு ஃபஸ்ட்டில் கோடு போட்டு சா போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா சி. சா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா சி. சா போட்டுட்டு ஆப்போசிட் சி கீழே போட்டிங்கன்னா சு. சா போட்டுட்டு ஒரு குக்கி போட்டிங்கன்னா சூ. சா போட்டுட்டு சி போட்டிங்கன்னா கீழே சுரு. சா போட்டுட்டு மேலே கொம்பு போட்டிங்கன்னா சே. சா போட்டுட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா சை. சா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டிங்கன்னா கொம்பு போட்டிங்கன்னா சோ. சா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா சௌ. சா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா சம். சா போட்டுட்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கினா சக. சச்சா சிச்சி சுச்சு சுரு சே சை சோ चौ चम चक. उसके बाद जा चच्चा जा जा जाओ जी முன்ன கோடு போட்டுட்டு ஜா போட்டு ஜாயின் பண்ணுறது ஜி. ஜி பக்கத்தில் கோடு போட்டு ஜாயின் பண்ணுறது ஜி. மரியாதை சொல் நம்ம தமிழில் வாங்க போங்க சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜி இது ஹிந்தியில் ஒரு மரியாதை சொல். ஜூ கீழே சி ஆப்போசிட்டாக போகிறது ஜூ. ஜூ கொய்க்கி போடுறது. ஜா போட்டுட்டு சி போட்டிங்கன்னா ஜுரு. ஜா போட்டுட்டு கொம்பு போட்டிங்கன்னா ஜே. ஜா போட்டுட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா
ஜை. ஜா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஜோ. ஜா போட்டுட்டு ஒரு கோடு போட்டு 2 கொம்பு தலையில் போட்டிங்கன்னா ஜாவ். ஜா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா ஜம். ஜா போட்டுட்டு 2 புள்ளி சைடில் போட்டிங்கன்னா ஜக. சச்சா ஜா. அடுத்து 4th ஜா. 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 இன்னொரு கோடு போடணும். இந்த கோடு இருக்கிற இது வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஜா. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போடணும். அப்போ 2 கோடு கமல் இருக்கும். இதுக்கெல்லாம் கூட கோடு கமல் இருக்கும். இதில் போய் கோடு இருக்காது. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போடணும். ஜா. ஜி. முன்னாடி கோடு போட்டுட்டு ஜா போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஜி. ஜா போட்டுட்டு இந்த கோடு போட்டு பின்னாடி போட்டிங்கன்னா ஜி. ஜா போட்டு கீழே சி ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா ஜூ. ஜா போட்டுட்டு ஒரு கொக்கி போட்டிங்கன்னா ஜூ. ஜா போட்டுட்டு சி போட்டிங்கன்னா கீழே ஜுரு. ஜா போட்டுட்டு மேலே தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஜே. ஜா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா ஜை. ஜா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஜோ. ஜா போட்டுட்டு ஒரு கோடு போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா ஜாவ். ஜா போட்டுட்டு புள்ளி வச்சிங்கன்னா ஜம். ஜா போட்டுட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா ஜக. சச்சா கஜா ஞா. ஞா கூட ஞா மாதிரி தான். ஞா கூட ரொம்ப ரேரு, இருந்தாலும் அதையும் நீங்கள் கற்றுக்குங்க. ஜ ஞா. எக்ஸ்ட்ரா கோடு இதில் பார்க்கலாம். இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஞா. ஞா. ஃபஸ்ட் ஒரு கோடு போட்டு ஞா போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா நீ. ஞா போட்டுட்டு பின்னர் கோடு போட்டிங்கன்னா நீ. ஞா போட்டுட்டு கீழே சி ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா நியூ. ஞா போட்டுட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா நியூ. ஞா போட்டுட்டு சி போட்டிங்கன்னா கீழே நியூரு. ஞா போட்டுட்டு மேலே கொம்பு போட்டு ஏ. ஞா போட்டுட்டு தலையில் 2 கொம்பு போட்டிங்கன்னா ஞை. ஞா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கோடு போட்டு மேலே கொம்பு போட்டிங்கன்னா ஞோ. ஞா போட்டுட்டு கோடு போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா ஞாவ். ஞா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா ஞம். ஞா போட்டுட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா ஞக. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பவுமே பயிற்சி முயற்சி தான் உங்களுக்கு பயன்படும். ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். தன்யவாத்.